வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜனவரி 7ஆம் தேதியில் நடந்த முக்கிய நிகழ்வுகள். கிபி 1325ஆம் ஆண்டில் போர்ச்சுக்கல் மன்னராக 4ஆம் அபோன்சோ முடிசூடினார். 1558ஆம் ஆண்டில் கலே நகரத்தை இங்கிலாந்திடமிருந்து பிரான்ஸ் கைப்பற்றியது. 1566ஆம் ஆண்டில் 5ஆம் பயஸ் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1608ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் ஜேம்ஸ்டவுன் நகரம் தீயினால் அழிந்து போனது. 1610ஆம் ஆண்டில் கலீலியோ கலிலி ஜூபிட்டர் கோளின் கனிமீடு கலிஸ்டோ, ஐயோ, யூரோப்பியா ஆகிய 4 நிலவுகளை கண்டறிந்தார். 1738ஆம் ஆண்டில் போபால் போரில் மராட்டியர்கள் வெற்றி பெற்றதை அடுத்து பாஜிராவ் மற்றும் 2ஆம் ஜெய்சிங் ஆகியோருக்கிடையில் அமைதி உடன்பாடு எட்டப்பட்டது. 1782ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் முதலாவது வர்த்தக வங்கியாக வட அமெரிக்க வங்கி திறக்கப்பட்டது. 1785ஆம் ஆண்டில் பிளான்சார்ட் என்ற பிரான்சியர் வளிம ஊது பை எனும் பலூன் ஒன்றில் இங்கிலாந்து டோவர் துறையில் இருந்து பிரான்சின் கலே வரை பயணம் செய்தார். 1841ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் உதய தாரகை பத்திரிகை தமிழ் ஆங்கில மொழிகளில் ஆரம்பிக்கப்பட்டது. 1894ஆம் ஆண்டில் வில்லியம் கெனடி டிக்சன் அசையும் திரைப்படத்திற்கான காப்புரிமம் பெற்றார். 1927ஆம் ஆண்டில் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து முதலாவது தொலைபேசி செய்தி நியூயார்க் நகருக்கும் லண்டனுக்கும் இடையில் அனுப்பப்பட்டது. 1935ஆம் ஆண்டில் பெனிட்டோ முசோலினி மற்றும் பிரெஞ்சு வெளிவிவகார அமைச்சர் பியர் லாவல் ஆகியோர் பிரெஞ்சு இத்தாலிய உடன்படிக்கையில் கையெழுத்து இட்டனர். 1939ஆம் ஆண்டில் மார்கரெட் ஃபெரோ என்பவர் பிரான்சியம் என்ற தனிமத்தை கண்டுபிடித்தார். இயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்ட கடைசி தனிமம் இதுவேயாகும். 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் பிலிப்பைன்ஸ் பட்டான் மீதான முற்றுகையை ஜப்பான் ஆரம்பித்தது. 1950ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் அயோவா மருத்துவமனை ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் 46 பேர் உயிரிழந்தனர். 1954ஆம் ஆண்டில் இயந்திர மொழிபெயர்ப்பு முதன்முறையாக நியூயார்க் IBM தலைமையகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. 1959ஆம் ஆண்டில் பிடெல் காஸ்ட்ரோவின் புதிய கியூபா அரசை அமெரிக்கா நாடு அங்கீகரித்தது. 1968ஆம் ஆண்டில் நாசாவின் சர்வேயர் 7 விண்கலம் ஏவப்பட்டது. 1972ஆம் ஆண்டில் ஸ்பானிய விமானம் ஒன்று வீழ்ந்து நொறுங்கியதில் 104 பேர் உயிரிழந்தனர். 1979ஆம் ஆண்டில் வியட்நாமிய படைகளிடம் கம்போடியாவின் தலைநகர் நோம்பென் வீழ்ந்தது. போல்போட்டும் அவரது கெமரூச் படைகளும் பின்வாங்கின. 1984ஆம் ஆண்டில் புரூனை ஆசியான் அமைப்பில் 6வது உறுப்பு நாடாக இணைந்து கொண்டது. 1985ஆம் ஆண்டு ஜப்பானின் முதலாவது தானியங்கி விண்கலம் மற்றும் முதலாவது விண் உளவி ஆகியன விண்ணுக்கு ஏவப்பட்டன. 1990ஆம் ஆண்டில் பைசாவின் சாய்ந்த கோபுரத்தின் உட்பகுதி பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுமக்களின் பார்வைக்கு மூடப்பட்டது. 1991ஆம் ஆண்டில் ஹெய்ட்டியின் முன்னாள் தலைவர் ரோஜர் லபோட்டாண்ட் இராணுவ புரட்சியை நடத்தி தோல்வி கண்டு பின்னர் கைது செய்யப்பட்டார்.
1999ஆம் ஆண்டில் அமெரிக்க அரசு தலைவர் பில் கிளின்டன் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை மேலவை விசாரணை ஆரம்பமானது. 2005ஆம் ஆண்டில் இத்தாலியில் நடந்த தொடர் உந்து விபத்தில் 17 பேர் உயிரிழந்தனர். 2006ஆம் ஆண்டில் திரிகோணமலையில் இலங்கை கடற்படையினர் மீது விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்தியதில் 15 படையினர் கொல்லப்பட்டனர். 2012ஆம் ஆண்டில் நியூசிலாந்தில் கார்டர்டன் நகரில் வெப்ப வளிம ஊதுபை பலூன் ஒன்று வெடித்ததில் அதில் பயணம் செய்த 11 பேர் உயிரிழந்தனர். 2015ஆம் ஆண்டில் பாரிஸ் நகரில் சார்லி எப்டோ அலுவலகங்களில் 2 துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 12 பேர் கொல்லப்பட்டனர், 11 பேர் காயமடைந்தனர். 2015 யமன் சனா நகரில் வாகன குண்டு வெடிப்பு நடந்ததில் 38 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் ஜனவரி 7ஆம் நாளன்று கிழக்கு மரபுவழி திருச்சபை ஜூலியன் நாட்காட்டியின்படி நத்தார் நாளாகவும் கம்போடியா நாட்டின் இன ஒழிப்பின் விடுதலை நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.